வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் தேமுதிகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறேன். உங்கள் அனைவரையும் நான் நன்கு அறிந்திருக்கிறேன். அதேபோல மேட்டூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் SR பார்த்திபன் வந்திருக்கிறார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் உம்மடிக்குடி சட்டமன்ற உறுப்பினருமான CS சேகர் அவர்கள் வந்திருக்கிறார். அதேபோல கழகத்துடைய தேமுதிகவின் துணை செயலாளர், எனக்கு அடுத்த நிலையில இருந்த தேனி முருகேசன் அவர்கள் வந்திருக்கிறார். உயர்மட்ட குழுவில் இருந்த அண்ணன் KR வீரப்பன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர், அவரும் வந்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கார்த்திகேயன், வேலூர் மாநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன், ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் MM சிவக்குமார், விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் செஞ்சை பேருமே கேப்டனுக்கு உண்மையாக விசுவாசிகளாக இருந்தவர்கள். கடந்த 5 ஆண்டுகால அதிமுக ஆட்சியிலே எவ்வளவோ நெருக்கடி கொடுத்தார்கள், நிர்பந்தப்படுத்தினார்கள், பல்வேறு ஆசை வார்த்தைகள் எல்லாம் தூண்டினார்கள். ஆனால் இதையெல்லாம் நாங்கள் துச்சமென மதித்து கேப்டனுக்காக உண்மை விசுவாசியாக அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டுமே கேட்டு நாங்கள் செயல்பட்டு வந்தோம். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில கடந்த 5 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியிலே மிகப்பெரிய பாதிப்பு அடைந்த கட்சி என்று பார்த்தால் தேமுதிக மட்டும்தான். மிகப்பெரிய பாதிப்பு. அதிலே குறிப்பாக என் மீது வழக்குகள் கிட்டத்தட்ட 6 வழக்குகள், பார்த்திபன் மீது கிட்டத்தட்ட ஒரு 11 வழக்குகள், கிட்டத்தட்ட 10 நாட்கள் கோயம்புத்தூர் சிறையிலே இருந்திருக்கிறார். CS சேகர் அவர்கள் மீது சட்டமன்றத்திலே நானும் சேகர் போன்றவர்களாம் கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகும் தனியாக ஒரு வழக்கு போட்டு கிரிமினல் வழக்கு தொடுக்கப்பட்டு அதிலே பாதிக்கப்பட்டவர். இங்கே இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளும் ஏதாவது ஒரு வகையிலே அதிமுக அரசாலே கடுமையாக பாதிக்கப்பட்டோம். இதை எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நாங்கள் எல்லாமே, ஒரு மாவட்ட செயலாளராக இருப்பவர் எல்லாமே இந்த அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தெருக்களிலும் குக்கிராமத்திலும் ஒன்றியம், நகரம், பகுதி, பேரூராட்சி அளவில் இருக்கின்ற எங்களை போன்ற நிர்வாகிகள், எங்களை போன்ற தொண்டர்கள் மிக கடுமையாக அதிமுகவிலே பாதிக்கப்பட்டார்கள். ஒரு சாதாரணமாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டு கோர்ட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் கூட அதற்கும் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை. இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் நிச்சயமாக தமிழகத்தினுடைய ஆட்சி கட்டிலே இருந்து இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஜெயலலிதாவை ஆட்சியை விட்டு கீழே இறக்குவேன் என்று எங்களிடத்திலே எல்லாம் கூறி வந்தார். எங்களிடம் மட்டுமல்ல, பல பொதுக்கூட்டத்திலும் சரி, பல நடைபெற்ற மாநாட்டிலே கூட ஜெயலலிதாவை ஆட்சியை விட்டு இறக்குவதற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். இப்படி ஒவ்வொரு முறையும் எங்களிடத்திலே இது போன்ற வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு கடந்த 23ஆம் தேதி, கடந்த 10ஆம் தேதி அன்று திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டார், தனித்து போட்டியிடுகிறேன் என்று. அடுத்த நாள் நாங்கள் எல்லாம் அவரிடத்திலே பேசினோம். அதன் பிறகு நான் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு திடீரென 23ஆம் தேதி யாருக்குமே தெரியாமல் மக்கள் நல கூட்டணியோடு கூட்டணி சேர்ந்தார். நான் கேட்க இருப்பது, தேமுதிகவுடைய செயற்குழு பொதுக்குழு நடந்தது, தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது, தேமுதிகவிலே விருப்ப மனு கொடுத்தவர்களுடைய நேர்காணல் நடந்தது. அத்துணையிலும் கிட்டத்தட்ட 95% பேர் ஜெயலலிதாவை ஆட்சியிலே இருந்து இறக்க வேண்டும் என்று சொன்னால் தேமுதிக திமுக கூட்டணியோடு தான் வர வேண்டும் என்று கருத்து சொன்னார்கள். அன்றைக்கே எங்களுடைய பொதுக்குழுவிலேயே இவர் ஒரு முடிவை அறிவித்திருந்தால் இதுல யாருக்கு மாறுபட்ட கருத்து வந்திருக்காது. நேர்காணலிலே திமுகவோடு பேசுகிறேன், இவ்வளவு சீட்டுகள் கொடுக்கிறார்கள், இது ஓகேவா என்றெல்லாம் கேட்டுவிட்டு
கடைசி நேரத்திலே அதாவது அத்துணை பேருடைய அதாவது தேமுதிக நிர்வாகிகள் மட்டுமல்ல, தொண்டர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய மனநிலையையும் மறந்து தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் மாற்றிக்கொண்டதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாங்களும் நான் மட்டுமல்ல, தமிழகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த தொண்டர்களும் இன்றைக்கு எங்களிடத்திலே குமுறுகிறார்கள், கதறுகிறார்கள். ஒவ்வொரு தொண்டனும் தன்னுடைய தொழிலை இழந்திருக்கிறான், வீடு வாசலை இழந்திருக்கிறான், தன்னுடைய வீட்டிலே ஒரு சில வீடுகளிலே பிரச்சனைகள் உருவாகி கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை உருவாகி இருக்கிறது. தாலி கொடியை கூட விற்று இந்த இயக்கத்திற்காக செலவு செய்திருக்கிறான். இன்றைக்கு இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறேன். உங்களுக்கு சக நண்பர்கள் ஈரோட்டிலே இருப்பார்கள், நீங்கள் கேட்டுப்பார்கள் ஈரோட்டிலே நான் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறேன் என்று. ஒரு எம்எல்ஏவுடைய நிலையை இப்படி என்று சொன்னால் சாதாரண கட்சிக்காக உழைத்த தொண்டனுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? இதற்காக நாங்கள் கேப்டனிடத்திலே வேறு எதையும் கேட்கவில்லை. தயவு செய்து கேப்டன் அவர்களே, உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கள். நிச்சயமாக இந்த கூட்டணி என்பது நமக்கு ஒத்து வராது, இந்த கூட்டணியாலே நாம் ஜெயலலிதாவை வீழ்த்த முடியாது என்று பலமுறை கேட்டோம். அப்பொழுது கூட சொன்னார், ஒரு முறை கடைசியாக பேசுகின்ற பொழுது கூட, தேர்தலிலே நாமினேஷன் செய்த பிறகு அந்த மனுவை வாபஸ் பெறுகின்ற வரையிலும் கூட்டணி பேச முடியும், பொறுமையாக இருக்கிறது என்று தான் எங்களிடத்திலே சொன்னார். அதனால நாங்கள் அனைவருமே அமைதியாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலை முழுக்க முழுக்க ஜெயலலிதாவிற்கு ஆதரவான நிலையை எடுத்ததை போன்ற ஒரு தோற்றம் உருவாகிவிட்டது. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து விடுவாரோ என்று தமிழக மக்கள் எல்லாம் பேசுகின்ற அளவிற்கு இவர் எடுத்திருக்கின்ற முடிவு அமைந்திருக்கிறது. ஒரு தலைவர் என்பவர் எடுக்கின்ற முடிவை அத்துணை தொண்டர்களும் கட்டுப்பாட்டோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது உண்மை, இதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த முடிவை எடுக்கின்ற தலைவர் தொண்டர்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த முடிவை எடுக்க வேண்டிய தலைவராக இருக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு பார்க்க போனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இவர்களோடு கூட்டணி வைத்து போட்டியிடுகின்ற பல்வேறு ஊடகங்கள் எல்லாம் செய்திகள் வெளியிட்டீர்கள், திமுகவோடு கூட்டணி என்று. அந்த செய்திகள் வருகின்ற பொழுது கூட ஒரு முறை கூட மறுப்பு கொடுக்கவில்லை. கிட்டத்தட்ட 3 மாத காலமாக இந்த நிலை இருந்து கொண்டே இருந்தது. திடீரென ஒரு நாள் யாரிடமும் கூட்டணி பேசவில்லை என்று ஒரு அறிவிப்பை கொடுத்தார் என்னை வைத்து. அதன் பிறகு என்ன நடந்தது? ஒரு கட்சியிலே போய் ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்த்தார்கள், உங்கள் பத்திரிகையில செய்தியாக வெளியிட்டீர்கள். அப்பொழுது கூட நாங்கள் பேசுகின்றோம், பொறுமையாக இருங்கள், நல்ல முடிவெடுக்கிறேன், இப்படி நல்ல முடிவெடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு திடீரென இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்கள் நல கூட்டணியோடு கூட்டணி சேர்ந்து எவ்வளவு ஓட்டுக்களை பெற முடியும் என்று கேட்ட தலைவர் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து கூட்டணி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் என்ன செய்து விட்டோம்? இந்த 5 ஆண்டு காலம் உங்களுக்கு விசுவாசமாக இல்லையா? நாங்கள் இருந்த எம்எல்ஏக்கள் யாருமே உங்களுக்கு இந்த 5 ஆண்டு காலம் எங்களுடைய விசுவாசத்தை பற்றி அவர் நிச்சயமாக அவருக்கு தெரிந்திருக்கும், தெரியாமலாம் இல்லை. ஆனால் இன்றைக்கு 5 ஆண்டு காலம் எங்களை ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்று எங்களை எல்லாம் கொம்பு விட்டு ஏதோ முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கும் எங்களுக்கும் பங்குபாக தகராறு, சொத்து தகராறு போன்ற ஒரு நிலையை உருவாக்கிவிட்டு இன்றைக்கு இவர் பாட்டுக்கு போய் மக்கள் நல கூட்டணியிலே கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய நிலை என்னாவது என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதே சமயத்தில் நான் இங்கே எங்களுடைய நிலை என்று சொல்வதெல்லாம் நான் என்னை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே இருக்கின்ற நிர்வாகிகள் தொண்டர்களுடைய கருத்தை தான் நான் உங்களுக்கு இந்த இடத்தில் எடுத்து சொல்கிறேன். ஒரு சில நண்பர்கள் நீங்கள் கேட்கலாம், 10ஆம் தேதி அறிவித்தார், அதன் பிறகு 23ஆம் தேதி அறிவித்தார், நீங்கள் 23ஆம் தேதி அறிவித்திருக்கிறாரே, அப்பொழுதே நீங்கள் போர்க்குரலை எழுப்பியிருக்க வேண்டுமா இல்லையா என்று கேட்கலாம். அதற்கு விளக்கம் அளிக்கிறேன். 23ஆம் தேதி அன்று காலையிலே ஒரு 8 மணி இருக்கும், கேப்டன் அவர்கள் திடீரென தொலைபேசியில் அழைத்தார், அலுவலகத்திலே வேலை இருக்கிறது, கொஞ்சம் விரைவாக வந்துவிடு என்று. நான் காலையிலே போகின்ற பொழுது பத்திரிகை நண்பர்கள் மூலம் எங்கள் அலுவலகத்துக்கு வெளியிலே ரோட்டிலே நிறுத்தப்பட்டிருந்தார்கள்.
அதிலே கூட ஒரு சிலர் எங்க இடத்துல தொலைபேசியில தொடர்பு, என்ன சார் ரோட்லயே நிக்க வச்சிட்டீங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு, ஆனா எங்களால ஒண்ணும் செய்ய முடியல. அப்பொழுது போன பொழுது வெளியே தெரிந்து விட்டது இருக்கு, பத்திரிகை மூலமாக இவர் மக்கள் நல கூட்டணி தான் வருகிறார் என்று. இவர் வந்தார், வந்த உடனே மக்கள் நல கூட்டணியினர் வந்தார்கள், முடிந்து விட்டது. அப்பொழுது அந்த மக்கள் நல கூட்டணி ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பு காலையிலே எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணி அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சென்னை தவிர 11 மாநகராட்சியிலும் பொதுக்கூட்டம் நடத்த இருக்கிறார், அதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அதை அறிவிக்க செய்தார். நான் தான் அதை செய்தேன். 11 மாநகராட்சியிலும் பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்களிடத்தில் பேசி நான் தான் அறிவிப்பை வெளியிட்டேன். அதன் பிறகுதான் மக்கள் நல கூட்டணி உருவாகியது. அந்த 11 இடத்திலே என்னுடைய ஈரோடு மாவட்டமும் ஒன்று, ஈரோடு மாநகராட்சி. அதே போல மக்கள் நல கூட்டணியோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு அந்த கட்சியின் சார்பிலே பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னவுடன் என்னுடைய மனநிலையோ அல்லது என்னை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாமல் என்னுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வார் என்று அவராகவே அறிவித்தார். ஒரு தலைவர் சொல்கிறார் என்று சொன்னால் அதை கட்டுப்பட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நம்பி அவரோட பிரச்சாரத்துக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டாரே என்று பல்லை கடித்துக் கொண்டிருந்தேன். அதே போல 10ஆம் தேதி அதாவது ஈரோட்டிலே 3ஆம் தேதி எங்களுடைய அண்ணி அவர்கள் வருகிறார்கள் என்று பல்லை கடித்துக் கொண்டிருந்தோம். ஆனாலும் அதுவரையிலும் சும்மா இருக்கவில்லை. இதோ இங்கு வந்திருக்கின்ற நாங்கள் எல்லாம் அன்றைக்கும் மக்கள் நல கூட்டணி உருவாகி இருக்கின்ற பொழுது எல்லோரும் கட்சி அலுவலகத்தில் இருந்தோம். இவர்கள் அனைவரும் எல்லோரும் புலம்பினார்கள். ஒட்டுமொத்தமாக தேமுதிகவில் இருக்கிற அத்தனை மாவட்ட செயலாளர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், கட்சியினுடைய மாநில அணி நிர்வாகிகள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், இதை விட அங்கங்கே இருந்து வந்த ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் எல்லாம் எங்களிடம் கிளை செயலாளர்கள் எங்களிடத்தில் புலம்பி தெளினார்கள். அதன் பிறகு 24ஆம் தேதி நாங்கள் எல்லாம் தங்கியிருந்தோம். 24ஆம் தேதி நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கடிதத்தை புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு எழுதினோம். கேப்டன் அவர்களே, இது மாதிரி நம்முடைய கட்சியினுடைய நிலை இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் இது போன்ற ஒரு முடிவை எடுத்தது மிகப்பெரிய அழிவை நோக்கி செல்கிறது. இந்த கட்சி தேமுதிக என்ற கட்சியை நீங்கள் எந்த அளவிற்கு வளர்த்து எடுத்தீர்களோ அந்த வளர்த்தெடுப்பதிலே எங்களுடைய பங்களிப்பு முக்கியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் தலைவர், ஆனால் உங்களை சுமந்து தமிழ்நாடு முழுவதும் தெரு தெருவாக கொடியேற்றி, தெரு தெருவாக போஸ்டர் ஒட்டி, ஆர்ப்பாட்டம் நடத்தி, பொதுக்கூட்டம் நடத்தியதில் எங்களுக்கும் பங்கிருக்கிறது. எனவே தயவு செய்து இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 8 பக்கம் 9 பக்கம் கொண்டு ஒரு கடிதத்தை அவர்களுக்கு கொடுத்தோம். நானும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேட்கின்ற பொழுதெல்லாம் பொறுமையாக இன்னும் காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, நாளை வேட்புமனுவை வாபஸ் பெறுகின்ற வரையிலும் கூட்டணி பேசலாம், ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்றெல்லாம் இந்த இடத்திலே எங்களை சமாதானப்படுத்துவதிலே தான் துளியாக இருந்தாரே ஒழிய, ஆனால் தன்னுடைய நிலையை மாற்றிக் கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை. இந்த நிலையிலேதான் இன்றைக்கு நாங்கள் உங்களை சந்தித்திருக்கிறோம். அதே போல ஏன் திடீரென எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை எங்களுக்கு ஏற்பட, திடீர்னு இப்ப உங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, இதுவரையிலும் பொறுமையாக இருங்கள் என்று சொன்னவர் தன்னுடைய ஆண்டாளர் காலேஜில் இதுவரைக்கும் தேமுதிக பொதுக்கூட்டமோ மாநாடோ கட்சி நிகழ்ச்சியோ எதுவுமே நடத்தப்பட்டதில்லை. கேட்டால் சொல்வார், அது காலேஜ் வேறு, அந்த நிர்வாகம் வேறு, கட்சி வேறு என்று சொல்வார். நாங்களும் கேட்டதில்லை. ஆனால் வைகோ அவர்கள் திருச்சியிலே நடத்துகிறேன் என்று சொல்கிறார் மாநாடு. என்னுடைய காலேஜிலே, என்னுடைய கல்லூரியிலே அந்த இடம் இருக்கிறது, நீங்கள் அங்கே மாநாடை நடத்துங்கள் என்று அவரிடத்திலே சொல்கிறார். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அப்பொழுது ஒட்டுமொத்தமாக அவர் முடிவெடுத்து விட்டார். மக்கள் நல கூட்டணியோடு தான் நான் போக போகிறேன் என்கிற முடிவை அவர் தெளிவாக எடுத்து விட்டார். அந்த காரணத்தினால இனியும் நாம் இது குறித்து எதுவும் பேசாமல் இருக்க முடியாது. அதை விட ஒரு கொடுமை, தமிழ்நாட்டில் இருந்து எல்லோரும் போன் பண்ற மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் அத்தனை பேரும், அண்ணா பூனைக்கு யாராவது ஒருத்தர் மணி கட்டுங்கண்ணே, ஏன்னா இப்படி பண்றீங்க, நீங்களா கூட இருந்து இப்படி நடக்கணுமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது, அதுவும் அவர்களுடைய துன்பங்கள், நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், இப்படி செஞ்சிருக்கேன்னு அழுகுறான். பல பேர் கதறி அழறான், போன்லயே கதறி அழறான். இந்த மாதிரி நிலையிலே மீண்டும் தலைவரிடத்திலே பேசுவதற்கு முயற்சி எடுத்தோம். ஆனால் இதை பற்றி பேசுவதற்கு அவர் தயாராக இல்லை. இதை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை. அதன் பிறகுதான் இன்றைக்கு உங்களை சந்தித்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட எங்களுடைய கடிதத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறோம். தேமுதிகவிலே இருந்து யாரும் நாங்கள் விலகவில்லை. முதலில் தெளிவாக சொல்லிவிடுகிறேன், எங்களுடைய இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்.
நாங்கள் அவரோடு இணைந்து பார்த்து பார்த்து செதுக்கிய சிற்பம் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதிலே இருந்து நாங்கள் விலகவில்லை. எங்கள் தலைவர் கேப்டன் அவர்களை மறைமுகமாக பேசினோம், அவரை மட்டும் நேரிலே சந்தித்து பேசினோம். இன்றைக்கு பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி, பத்திரிகை, நாளிதழ்கள் மூலமாக, வார இதழ்கள் மூலமாக அவரிடத்திலே நாங்கள் வேண்டி விரும்பி மன்றாடி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை. தயவு செய்து சொல்கிறோம், தமிழகத்திலே மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வரக்கூடாது. ஜெயலலிதா ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொன்னால் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும். அந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டிலே வெற்றி பெறும். நீங்கள் நினைக்கலாம், திமுகவிற்கு அப்பொழுது பலம் இல்லையா, நீங்கள் போனால்தான் பலமா என்று கேட்கலாம். யார் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும். கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆவார். அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும். ஏன்னா நாங்கள் தலைவர் அவர்களும் சரி, எங்கள் அந்நியவர்களும் சரி, அவர்கள் வீட்டுக்குள்ளே அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுகிறார்கள். நாங்கள் இங்கே இருப்பவர்கள் கிராமம் கிராமமாக தொண்டர்களையும் பொதுமக்களையும் தோளோடு தோள் கை போட்டு அவர்களை நேரிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற உணர்வும் அங்கே இருக்கின்ற நிலையும் எங்களுக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் சொல்றோம், தேமுதிக இன்றைக்கு எடுத்திருக்கின்ற முடிவு தற்கொலைக்கு சமமானது. இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓராண்டல்ல, 2 ஆண்டல்ல, 35 ஆண்டுகள், 10, 12 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் அண்ணன் முருகேசன் அவர்கள். அதே போல அங்க இருக்கிறவர்கள் சின்ன வயதுல இருந்து இந்த மன்றத்தில் இருந்தவங்க. கார்த்தி அவர்களை பாத்தீங்கன்னா அவரு சின்ன வயசுல இருந்து, எல்லோருமே பழைய ஆட்கள். நாங்கள் எல்லாம் இந்த இயக்கம் வளர வேண்டும் சொல்லி எங்களுடைய பொருளாதாரம் எங்க கையில இருந்துதான் போட்டு எல்லாமே இதுவரைக்கும் செலவு பண்ணிருக்கோம். தலைமையில இருந்தெல்லாம் கொடுத்து யாரும் எந்த செலவும் பண்ணல. ஏன்? கேப்டன் மீது கொண்டிருக்கின்ற பற்று, விசுவாசம், அவர் மீது இருக்கின்ற எங்களுடைய அளப்பரிய வெறி, இதுதான் நாங்கள் அவரை நேசிப்பதற்கு காரணம். எனவே உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், கேப்டன் அவர்கள் தயவு செய்து தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொண்டால் மட்டுமே தமிழக மக்களை காப்பாற்ற முடியும். தேமுதிக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் இந்த இயக்கத்தையும் காப்பாற்ற முடியும். அதற்காக நாங்கள் உங்கள் மூலமாக அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். நாளை மதியம் வரையிலும் நிச்சயமாக எங்களை அழைத்து பேசுவார், இதற்கு நல்ல முடிவெடுப்பார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நடக்கும் என்கிற நம்பிக்கையிலே உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். ஒரு நிமிஷம் சார், நீங்க கேட்கின்ற கேள்வி சரியானது. நான் முதலிலே சொல்லிவிட்டேன், ஒட்டுமொத்தம் 95% நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் அத்தனை பேருடைய விருப்பத்தையும் மீறி தனிப்பட்ட முறையிலே வீட்டிலே அமர்ந்து கொண்டு இவர் எடுத்திருக்கின்ற இந்த முடிவை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். சார், எல்லாம் நல்லதா நடக்கும் நம்பிக்கையோடு இருக்கும். அதனால அதற்கு நான் போகவே இல்லை. நிச்சயமாக நல்ல முடிவெடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. திமுக பொருளாளர் ஸ்டாலின் தேமுதிக தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போகும், நாங்கள் கரைக்க தேவையில்லைன்னு சொன்னார். சொல்லி அடுத்த ஓரிரு நாள் தான் நீங்க வந்திருக்கீங்க. அப்ப அவங்களுடைய தூண்டுதல் 24ஆம் தேதி நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம். நேற்றைக்கு கொடுக்கல. 24ஆம் தேதி எங்கள் தலைமையிலே கேப்டன் இடத்திலே எல்லோரும் கையெழுத்திட்டு இடத்துல கொடுத்த கடிதத்தை அவரிடத்துல கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு கொடுக்கல. அது திமுக பொருளாளர் ஸ்டாலினுடைய நிலைப்பாடு அதுவாக இருக்கலாம். அவர் எந்த அடிப்படையில் அதை சொன்னார் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் தேமுதிகவில் இருக்கிறோம். இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும். இந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்திலே ஒரு பலமான இயக்கமாக மாற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு நிமிஷம் சார், அதுதான் ஒரு நிமிஷம் தினசரி காம்ப்ரமைஸ் பண்ற. நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன், 23ஆம் தேதி மக்கள் நல கூட்டணி வர்றாங்க. வருகின்ற பொழுது 28, 29, 30ஆம் தேதி நான் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வேன் என்று சொல்லிட்டாரு. மக்கள் நல கூட்டணி வருவதற்கு முன்பு எல்லா பத்திரிகையாளர்களும் சொல்றேன், காலையில 7 மணிக்கு உங்களுக்கு 7:30 மணிக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மெயில் வந்துருச்சு. அதாவது தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் 10 நாட்கள் இந்த மாவட்டத்தில் நடக்குதுன்னு. அவருடைய மாவட்டத்தில் பொதுக்கூட்டம், என் மாவட்டத்திலே பொதுக்கூட்டம், அவருடைய மாவட்டத்திலே பொதுக்கூட்டம். எப்படி எங்களை நம்பி ஒரு மாவட்டத்தில் அமர்ந்திருக்கிறோம், எங்களுடைய வேலையை முடிக்காம நாங்க அப்படியே விட்டுட்டு வந்துடணுமா? சொல்லுங்க.
சார் ஒண்ணு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே பிரச்சனை, தமிழ்நாட்டிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான். நான் கேட்கிறேன், ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்து ஆட்சியை பிடித்தோம்ல, அன்னைக்கு லஞ்சத்தை ஊழலை எழுதி போனதான் சொன்னோம். ஏன் அன்னைக்கு ஜெயலலிதா மேல சொத்து குவிப்பு வழக்கு இல்லையா? அதையெல்லாம் மறந்துட்டு தானே வந்தோம். அன்னைக்கு தொண்டர்களுடைய விருப்பம், அதான் அன்றைக்கு ஒட்டுமொத்த தொண்டர்களும் தமிழக மக்கள் விரும்பினார்கள். அதே போன்ற நிலைதான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு இருக்கின்ற நிலை அதே தான் இருக்கு. எப்படி சார்? கட்சியில இணைக்கிறாங்க. அப்படி உங்க தேமுதிக கட்சிகளுடைய கொள்கைக்கோ உணர்வுகளுக்கும் மாறுபட்ட முடிவுல அவங்க போயிட்டு இருக்கும்போது நீங்க இப்ப போய் அவங்க திமுக ஒரே ஒரு நிமிஷம், இதே பாரதிய ஜனதா கட்சியில எங்க கட்சியில் இணைச்சதுக்கு பிறகுதான் அவங்களோட கூட்டணியை வச்சார். ஆமா சார், ஒரே ஒரு நிமிடம். இன்னைக்கு நான் எங்களுடைய வேண்டுகோளை மட்டுமே கேப்டன் சொல்றேன். ஆச்சுங்களா? அவர் என்ன எப்படி சார்? இல்ல நாளைக்கு பேசுறேன். இன்னைக்கு இந்த கூட்டணி பரிசீலனை பண்ணுங்க. இந்த கூட்டணியை பரிசீலனை பண்ண கேட்டுக்கலாம். இது பொதுவா இருக்கிற ஒரு கருத்து என்னன்னா, இந்த முடிவு அவங்க பிரேமலதாவும் சுதீஷோட தனிப்பட்ட ஒரு முடிவு. இது கட்சிக்கு இருக்கும் ஒற்றுப்படலைங்கிறத ரொம்ப நாளா பேசிட்டு இருக்குது. இது அவங்க 2 பேர் மட்டும் எடுத்த முடிவா? இது அதற்காக எடுத்த முடிவா? நான் தான் முதல்ல சுருக்கமா சொல்லிட்டேன். அவர்களுடைய வீட்டிலே எடுக்கப்பட்ட முடிவுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல இன்னும் உங்களுக்கு என்ன நான் வேலை சொல்றேன்? திமுக பொருளாளர் தேமுதிகவோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்தலே சொன்னாரு. நீங்க இப்ப பேச்சுவார்த்தை நடத்தி திமுக கூட்டணிக்கு அழைச்சிருக்காங்கன்னு வாக்குறுதி கொடுத்ததா சொல்றீங்க. அப்ப இடையில பேச்சுவார்த்தை ஒரே நிமிஷம், இதை எங்க தலைவர் இருக்கு, இதை எங்க தலைவர் தான் எங்கிட்ட சொன்னார், நாங்க சொல்லல. எங்க தலைவர் எங்ககிட்ட சொன்னதை நாங்க சொல்றோம். பேச்சுவார்த்தை எதுங்க பேச்சுவார்த்தை நடந்தது இல்ல, அதுதான் அவர் சொன்னதுதான் நான் சொன்னேன். எங்க தலைவர் எங்கிட்ட சொன்னதை நான் சொன்னேங்க. இப்ப திமுகவோட கூட்டு சேரணும், ஜெயலலிதாவை தூக்கணும்ன்றீங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க மாற்றுங்கிற ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம். திமுக வந்தா என்ன, அதிமுக வந்தா என்ன, 2 ஒண்ணுதான் சொல்றாங்க. அவங்களுடைய பொசிஷன் பெட்டர் இல்லையா சார்? நீங்க திமுக வரணும்ன்றீங்க, அவங்க நம்ம மாற்ற மக்கள் ஏற்றுப்பாங்க சார். ஒரு அரசியல் கட்சி அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மக்கள் அவங்க விரும்புறது தான் அந்த கட்சி முடிவா எடுக்க முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய முடிவு ஆட்சி மாற்றம் வேணுங்கிறது தான். அந்த முடிவுக்கு நாம போகலன்றதான் என்னுடைய வருத்தம். ஒவ்வொருத்தரும் கேட்ட பரவாயில்ல சார், நாளைக்கு பேசலாம். நம்பிக்கையோடு பேச போறேன். எப்படி சார்? சார் ஒரே நிமிஷம், அவர் என்ன கூப்பிடுவாரு, நிச்சயமா பரிசீலிப்பார், நம்பிக்கை இருக்கும். நீங்க அடுத்த சப்ஜெக்ட் போறீங்க சார். வரட்டும் சார், அவர் கூப்பிடாத நிலைமை வரட்டும், அப்புறம் சொல்றாங்க. ஏன் அது பேர் சொல்றீங்க? படிப்பா சொல்லுங்க. பொதுமக்கள் பேசுகிறாங்க. உண்மை நீங்க சொன்னீங்க இல்லையா? நீங்க சொன்னதை நான் உண்மையாக எடுத்துக்கணும். அவ்வளவுதான். நீங்க சொன்னதை உண்மையா எடுத்துக்கணும். மதிப்புக்குரிய கழக தலைவர் கேப்டன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அந்நியவர்களுக்கும் வணக்கம். 2000 கொடியேறுவதற்கு 2016 வரை இந்த 17 ஆண்டு காலம் உங்களோடு ரசிகர் மன்றத்தில் இருந்தும் 2005 கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து இன்று வரையும் உங்கள் கருத்துக்களுக்கும் உங்கள் முடிவுக்கும் எந்த எதிர்ப்பையும் எந்த கேள்வியும் யாரும் கேட்டதில்லை. நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அதற்கு கட்டுப்பட்டு அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும்
தேமுதிகவை வளர்ப்பதில் மட்டுமே குறிக்கோளாக இருந்தன. 2006 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் தனியாக நின்று போட்டியிட்டு 8.3% வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தோம். தோல்வியை சந்தித்த அனைத்து சட்டமன்ற வேட்பாளர்களின் குடும்பமும் இன்று பரிதாப நிலைக்கு சென்றிருக்கிறது. அந்த கடன் சுமையிலிருந்து இன்று வரை மீளவில்லை. 2006 உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து பதவிகளுக்கும் நமது கழகத்தினுடைய ஒன்றிய, நகர, பேரூர், கிளைக்கழக செயலாளர்கள், மாவட்ட அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்து பல்வேறு துன்பங்களை இன்று வரை சந்தித்து வருகின்றனர். 2009 ஆண்டு மீண்டும் பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு பல வேட்பாளர்கள் பல லட்சங்களை இழந்து, மேலும் நமது கழகத்தினுடைய தோழர்கள் கடன் சுமையில் சிக்கி தொழிலை இழந்து தவித்து வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், அனைத்து மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டு அப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம். தாங்களும் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றீர்கள். இதில் 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சிக்கு துரோகம் செய்து பணத்தாசையில் சென்றுவிட்டார்கள். ஆனால் நாங்கள் தங்களுக்கு விசுவாசமாகவும் நன்றி உணர்வும் இன்று வரை இருந்து வருகிறோம். எல்லா மாவட்ட கழக நிர்வாகிகளும் 2011 உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி சார்பில் போட்டியிடலாம் என்ற கனவோடு எதிர்பார்ப்போடு இருந்தபோது அதிமுக கூட்டணி உறவை தாங்களாகவே குறித்துக் கொண்டு மீண்டும் தனித்து போட்டியிட அறிவித்தீர்கள். எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தாங்கள் இட்டதே கட்டளை என்று தலைவணங்கி தொண்டர்களை சமாதானப்படுத்தி மீண்டும் தேர்தலில் நிற்க வைத்து தோல்வியடைந்து சொல்ல முடியாத துயரத்திற்கு நம்முடைய கழக நிர்வாகிகள் தள்ளப்பட்டார்கள். கடந்த 2014 மீண்டும் பாராளுமன்ற தேர்தலில் நிர்வாகிகள் தொண்டர்களின் கருத்துக்கு மாறாக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து தோல்வியை சந்தித்தோம். இப்படி தொடர்ந்து தேர்தல்களை சந்திப்பதும் தோல்வி அடைவதுமாக இருந்து வருவதால் நமது கழகத்திற்கு ஆணிவேராக இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், மாவட்ட அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைத்து தோழர்களும் கடன் வாங்கியும் சில சொத்துக்களை விற்றும் ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், குடியேற்று விழா, மக்களுக்கான மக்கள் பணி, மாநில மாநாடு என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்து கொண்டு தேர்தலில் நிற்பதும் தோற்பதுமாக 11 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இந்த 2014 ஓர் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றும் தலைவர் கேப்டன் மீதும், மாவட்ட செயலாளர்கள் மீதும், மாநில நிர்வாகிகள் மீதும், இன்னும் பல்வேறு நிர்வாகிகள் மீதும் அதிமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு பொய் வழக்குகளை போட்டு எங்களை போன்ற பலரை சிறையில் அடைத்தும் நீதிமன்றங்களுக்கு அலைந்து கொண்டு வருகிறோம். கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் தாங்கள் கூட்டணி பற்றி கருத்து கேட்டபோது அதிமுக அரசை அப்புறப்படுத்தி தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என 95% நிர்வாகிகள் அங்கிடம் பணிவோடு தெரிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம், அதன் பின்பு நடைபெற்ற வேட்பாளர்கள் நேர்காணலில் விருப்ப மனு கொடுத்தவர்களிடமும் கூட்டணி சம்பந்தமாக கேட்ட கேள்விகளுக்கு அனைவரும் திமுகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாநாட்டில் கலந்து கொண்டு நமது கழகத்தின் அனைத்து தொண்டர்களும் திமுக கூட்டணி வைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள். அதற்கு தாங்களும் அந்த கூட்டத்தில் அதிமுக அரசை அப்புறப்படுத்த எந்த தியாகமும் செய்வேன் என்று பேசினீர்கள். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற மகளிரணி பொதுக்கூட்டத்திலே தேமுதிக தனித்துதான் போட்டியிடும், யாருடன் கூட்டணி இல்லை என அறிவிப்பு செய்தது அனைத்து நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அதிர்ச்சி அடை செய்தது. இருந்தாலும் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் திமுகவுடன் கேப்டன் கூட்டணி சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி தினம் தலைப்புச் செய்தியாக வந்து கொண்டிருந்தது. அதை தாங்களும் மறுக்கவில்லை. அதனால் பொதுமக்கள், வியாபாரிகள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களும், அதற்கும் மேலாக நம்முடைய கழகத்தினுடைய தொண்டர்கள் மற்றும் கிளை செயலாளர்கள் முதல் மாநில நிர்வாகிகள் வரை தலைவர் கேப்டன் நல்ல முடிவை அறிவிப்பார் என எதிர்பார்த்தனர். ஆனால் அனைவரும் எதிர்பார்ப்புக்கும் மாறாக 11 ஆண்டு காலம் நாம பட்ட துன்பங்கள், அவமானங்களுக்கு அருமருந்தாக திமுகவுடன் கூட்டணி வைப்பார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் மக்கள் நல கூட்டணியோடு கைகோர்த்தது ஒட்டுமொத்த தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும்
விரக்தியின் உச்சிக்கே சென்று உறைந்து போனார்கள். பல நிர்வாகிகள் தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கவலை கொண்டிருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டு அதிமுக மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று தமிழக மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்த நிலையிலும் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் மனநிலையும் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து சட்டமன்ற தேர்தலில் வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் சந்திக்க வேண்டும் என்று தங்களிடம் எடுத்துக் கூறிய நிலையில் திடீரென்று யாருக்கும் தெரியாமல் அவசரமாக வைகோவுடன் கை கோர்த்தது ஏன் என்ற கேள்வி இந்த கூட்டணியுடன் சேர்ந்தால் ஒரு இடம் கூட இருக்கு. அவசரமாக வைகோவுடன் கை கோர்த்தது ஏன்? இந்த கூட்டணியுடன் சேர்ந்தால் ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாது என்று கூறி வந்த தலைவர் கேப்டன் அவர்கள் திடீரென்று மக்கள் நல கூட்டணியில் இணைந்தது பல்வேறு கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்த முடிவு தற்கொலைக்கு சமமானது என்பதை இந்த உலகம் அறிவும் தாங்களும் நன்கு அறிவீர்கள். தலைவர் கேப்டன் அவர்களே, தாங்கள் எந்த முடிவெடுத்தாலும் நாங்கள் எந்த கேள்வியும் கேட்டதில்லை. எவ்வளவோ அவமானங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டுதான் தங்கள் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எண்ணங்களை எடுத்துக் கூறியும் தெளிவுபடுத்தியும் திடீரென யாரையும் கேட்காமல் தமிழகத்தின் கிளை அமைப்புகளோ தொண்டர்களோ இல்லாத கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்தது ஏன் என்ற கேள்வி ஒவ்வொரு தேமுதிக தொண்டர்களையும் இதயத்தையும் துளைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்காக இரவு பொருள் பாராமல் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்த பணத்தில் எத்தனை பேரர்கள் சுவர் விளம்பரங்கள் பேப்பர் விளம்பரங்கள் மக்களுக்காக மக்கள் பணி நல உதவிகள் பொதுக்கூட்ட செலவுகள் பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்து ஓய்ந்து போன நிலையில் திமுகவுடன் கூட்டணி வைத்தால் அனைத்து நிர்வாகிகளும் பல்வேறு உள்ளாட்சி பதவிகளுக்கும் வருவோம் என்ற கனவோடு இருந்த நிலையில் வெண்ணெய் திறந்து வந்த போது பானை உடைந்த கதையாக இந்த கூட்டணி அறிவிப்பு உள்ளது. இந்த கூட்டணி அறிவிப்பை பொதுமக்கள் மற்றும் நமது தொண்டர்கள் 100% வெறுக்கிறார்கள். எனவே தயவு கூர்ந்த தலைவர் கேப்டன் அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை உடனடியாக கூட்டி இந்த கூட்டணி அறிவிப்பை திரும்ப பெற்று தமிழக மக்களின் நலனுக்காகவும் பல்வேறு துன்பங்கள் சிக்கித் தவிக்கும் நம்முடைய தொண்டர்களை வாழ வைக்கும் விதமாக திமுக கூட்டணியில் சேர்ந்து மக்கள் விரோத அதிமுக அரசை அகற்ற தாங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்ற கடிதத்தை 24ஆம் தேதி மரியாதைக்குரிய என்னுடைய சட்டமன்ற தோழர்கள் கொள்கைமன்ற செயலாளர்கள் அன்றைக்கு இருந்த நிர்வாகிகள் எல்லாம் கையொப்பமிட்டு தலைவருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள செய்திகளும் நான் சொல்கிறேன்.